தனது இறுதிச் சடங்கை வெகு விமர்சையாக செய்யாமல் எளிமையாக செய்யவே அறிவுறுத்தியிருக்கிறாராம். தனது இறப்பு செய்தியை தேவாலயத்தில் வைத்து அறிவிக்குமாறு கூறியிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை கார்டினல் கெவின் ஜோசப் ஃபாரேல் செய்ய உள்ளார். இறப்பிற்கு முன்னதாக அப்போஸ்தலிக் அரண்மனையை விட வாட்டிகன் சாண்டா மார்டா ஹோட்டலில் ஒரு சிறிய அறையில் அவரது உடலை வைக்க போப் பிரான்சிஸ் வலியுறுத்தி இருந்தாராம். இதனால் கடந்த காலத்தில் இருந்து ஒரு மாற்றமாக இந்த சடங்கின்படி உடலை சைப்ரஸ், ஈயம் மற்றும் ஓக் ஆகியவற்றால் ஆன பாரம்பரிய 3 சவப்பெட்டிகளில் வைக்காமல் போப்பின் உடல் ஒரு மர சவப்பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளதாம். போப் சிவப்பு வழிபாடு உடைகள், பிஷப்புகளுக்கான பாரம்பரிய தலைக்கவசம், பாலியம் கம்பளி ஸ்டோல், ஒரு வகையான தாவணி ஆகியவற்றை தற்போது உடுத்திய நிலையில் படுத்திருக்கிறார். பெரிய அலங்கரிக்கப்பட்ட மெழுகுவர்த்திகள் அவர் அருகாமையில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றன. போப்பாண்டவரின் பதவி காலம் முடிவடைந்ததை குறிக்கும் அடையாளமாக ஃபிஷர்மேன் ரிங் என்கிற மீனவரின் மோதிரம் சுத்தியலால் உடைக்கப்படும் நிகழ்வும் நடத்தப்பட இருக்கிறது. அவரது இறப்பையொட்டி வாட்டிகனில் 9 நாட்கள் நோவென்டியல் என்கிற துக்கம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அவர் இருக்கக்கூடிய சவப்பெட்டி பொதுமக்கள் பார்வைக்காக செயின்ட் பீட்டர்ஸ் பசலிகாவில் வைக்கப்பட உள்ளதாம். இறுதிச் சடங்கிற்கு முந்தைய இரவு மூத்த கார்டினல்கள் முன்னிலையில் போப்பின் முகத்தில் ஒரு வெள்ளை துணி போர்த்தப்படுகிறது. அவர் பதவியில் இருந்த போது உருவாக்கப்பட்ட நாணயங்களை கொண்ட ஒரு பை சவப்பெட்டியின் அருகாமையில் வைக்கப்படுமா. அந்த சடங்கிற்கு பெயர் இத்தாலிய மொழியில் ரோஜிட்டோ என்று அழைக்கிறார்கள். அவரது இறப்பு குறித்த பத்திர நகல் சவப்பெட்டியின் உள்ளே பைப் ஒன்றில் சுற்றி வைக்கப்படுமா. அது ஆவணப்படுத்தப்படுகிறதா. தனது உடலை செயின்ட் பீட்டர்ஸ் பசலிகாவிற்கு மாறாக செயின்ட் மேரி மேஜர் பசலிகாவில் அடக்கம் செய்ய விரும்புவதாக போப் பிரான்சிஸ் வலியுறுத்தினாராம். அதற்காகவே அங்கு அவரது உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து வருகிறதாம். 12 ஆண்டுகள் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக அவர் ஆற்றிய கடமைகள் ஏராளம். அவர் கண் மூடினாலும் அவர் செய்திட்ட சேவைகள் இந்த பூமி உள்ள நாள் மட்டும் கூறிக்கொண்டே இருக்கும்.